கலவைகள். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கரையம் ஒன்றின் கரைதிறன். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். மாணவர்களே, இன்று வகுப்பில் நாம் 3 செயற்பாடுகளில் ஈடுபடப் போகின்றோம். செயற்பாடு 1, சம கனவளவு தூய நீரில் சம திணிவுள்ள உப்பையும் கல்சியம் ஐதரோட்சைட்டையும் கரைத்தல். செயற்பாடு 2, சம கனவளவு வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள தூய நீரில் சம திணிவு உப்பினையும் கல்சியம் ஐதரோட்சைட்டையும் கரைத்தல். செயற்பாடு 3, சம கனவளவு வெவ்வேறு கரைப்பான்களில், இங்கு கரைப்பான்களாக நீரும் மண்ணெண்ணையும் புறப்படுகிறது, இவற்றில் சம திணிவு உப்பினை கரைத்தல். மாணவர்களே, நாம் இப்போது முதலாவது செயற்பாட்டில் ஈடுபடுவோம். தேவையான பொருட்கள்: நீர் கொண்ட முகவை, உப்பு, கண்ணாடி கோல். செய்முறை: சுத்தமான முகவையொன்றில் நீரின் 100 மில்லிலிட்டரினை அளந்து எடுக்க. 100 கிராம் உப்புத்தூளினை அளந்து எடுக்க. கண்ணாடி கோலினால் நீரினை கலக்கிய வண்ணம் உப்பினை சிறிது சிறிதாக சேர்க்க. தொடர்ச்சியாக உப்பினை சேர்க்கும்போது ஒரு நிலையில் உப்பு கரையாமல் இருப்பதை காண முடியும். இவ்வாறு கரையாது இருக்கின்ற நிலையில் இது நிரம்பல் கரைசல் என அழைக்கப்படுகிறது. இதனை பற்றி நாம் தரம் 10 ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இப்போது கரைப்பதை நிறுத்தி எஞ்சியுள்ள உப்பினை நிறுப்பதன் மூலம் கரைந்த உப்பின் அளவை அறிய முடியும். மாணவர்களே, நாம் இப்போது கல்சியம் ஐதரோட்சைட்டை கரைப்போம். தேவையான பொருட்கள்: நீர் கொண்ட முகவை, கல்சியம் ஐதரோட்சைட்டு, கண்ணாடி கோல். கல்சியம் ஐதரோட்சைட்டினை நாம் ஆய்வுக்கூடத்தில் இலகுவாக இனம் காண முடியும். வெண்ணிற தூய்மமாக இது காணப்படும். செய்முறை: சுத்தமான முகவையொன்றில் நீரின் 100 மில்லிலிட்டரினை அளந்து எடுக்க. 10 கிராம் கல்சியம் ஐதரோட்சைட்டை அளந்து எடுக்க. கண்ணாடி கோலினால் நீரினை கலக்கிய வண்ணம் கல்சியம் ஐதரோட்சைட்டை சிறிது சிறிதாக சேர்க்க. தொடர்ச்சியாக கல்சியம் ஐதரோட்சைட்டை சேர்க்கும் போது ஒரு நிலையில் கல்சியம் ஐதரோட்சைட்டு கரையாமல் இருப்பதை காண முடியும். இப்போது கல்சியம் ஐதரோட்சைட்டானது நீரில் நிரம்பல் நிலையை அடைந்துள்ளது. இப்போது கரைப்பதை நிறுத்தி எஞ்சியுள்ள கல்சியம் ஐதரோட்சைட்டை நிரப்புவதன் மூலம் கரைந்த கல்சியம் ஐதரோட்சைட்டின் அளவை அறிய முடியும். மாணவர்களே, இப்போது 2 சந்தர்ப்பங்களிலும் நாம் பெற்ற அவதானத்தை ஒப்பிடுவோம். அவதானங்களை ஒப்பிடுகின்ற போது அட்டவணையின் மூலமாக ஒப்பிடுதல் எமக்கு இலகுவான விளக்கத்தை தரும். ஒரு சந்தர்ப்பத்தில் உப்பினை கரைத்தல், இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கல்சியம் ஐதரோட்சைட்டை கரைத்தல். 2 சந்தர்ப்பங்களிலும் நீரின் அளவு, அதாவது கரைப்பானின் 100 மில்லிலிட்டர் எடுக்கப்பட்டது. இப்போது முதலாவது சந்தர்ப்பத்தில் கரையங்களாக 10 கிராம் உப்பும் 10 கிராம் கல்சியம் ஐதரோட்சைட்டும் பெறப்பட்டது. இதனை கரைக்கும் போது எஞ்சியுள்ள சேர்வைகளாக உப்பில் குறைவான அளவே எமக்கு கிடைத்தது. கல்சியம் ஐதரோட்சைட்டில் எஞ்சியுள்ள சேர்வையாக அதிக அளவு கிடைத்தது. அதாவது உப்பில் அதிகம் கரைந்துள்ளது எனவும் கல்சியம் ஐதரோட்சைட்டில் குறைவாகவே கரைந்துள்ளது எனவும் நாம் எஞ்சியுள்ள மீதிகளின் அளவை அடிப்படையாக கொண்டு அறிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து கரையங்கள் மாறுபடும் போது அவற்றின் கரைதிறனும் மாறுபடும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மாணவர்களே, இப்போது 2 சந்தர்ப்பங்களிலும் நாம் பெற்ற அவதானத்தை ஒப்பிடுவோம். அவதானங்களை ஒப்பிடுகின்ற போது அட்டவணையின் மூலமாக ஒப்பிடுதல் எமக்கு இலகுவான விளக்கத்தை தரும். இங்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உப்பினையும் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கல்சியம் ஐதரோட்சைட்டையும் நாம் கரைத்துள்ளோம். 2 சந்தர்ப்பத்திலும் கரைப்பானாக 100 மில்லிலிட்டர் நீர் பெறப்பட்டது. முதலாவது சந்தர்ப்பத்தில் கரையமாக 10 கிராம் உப்பும் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கரையமாக 10 கிராம் கல்சியம் ஐதரோட்சைட்டும் பயன்படுத்தப்பட்டது. இப்போது முதலாவது சந்தர்ப்பத்தில் எஞ்சியுள்ள உப்பின் அளவு குறைவாகவும் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் எஞ்சியுள்ள கல்சியம் ஐதரோட்சைட்டின் அளவு கூடவாகவும் இருந்தது. அதாவது உப்பு நீரில் அதிகளவு கரைந்துள்ளது எனவும் கல்சியம் ஐதரோட்சைட்டு குறைந்த அளவே நீரில் கரைந்துள்ளது என்பதையும் நாம் இனம் காண முடியும். இதிலிருந்து கரையங்கள் மாறுபடும் போது அவற்றின் கரைதிறனும் மாறுபடும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்போது நாம் இரண்டாவது செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதற்கென நீரின் வெப்பநிலையை மாற்றி அதனை மீண்டும் செய்வோம். செயற்பாட்டின் 2 சந்தர்ப்பங்களிலும் 80 பாகை C-யில் உள்ள நீரின் 100 மில்லிலிட்டர் அளவை பயன்படுத்துவோம். இச்சந்தர்ப்பத்தில் கரையும் உப்பின் அளவும் கல்சியம் ஐதரோட்சைட்டின் அளவும்
அதிகரிப்பதை நாம் அவதானிக்க முடியும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறனும் அதிகரிக்கும். இதிலிருந்து வெப்பநிலை மாறுபடும் போது அவற்றின் கரைதிறனும் மாறுபடும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் இப்போது செயற்பாடு 3 ஈடுபடுவோம். இப்போது நாம் செய்த இச்செயற்பாட்டில் கரைப்பான்களை மாற்றுவோம். இதற்கென சம கனவளவுள்ள நீரினையும் மண்ணெண்ணெயினையும் பயன்படுத்துவோம். 2 கரைப்பான்களிலும் சம திணிவுள்ள உப்பினை கரைப்பதற்கு முயற்சி செய்வோம். இச்சந்தர்ப்பத்தில் நீரில் உப்பு கரைவதையும் மண்ணெண்ணெயில் உப்பு கரையாது இருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். இதனைக் கொண்டு கரைப்பான்கள் மாறுபடும் போது பதார்த்தங்களின் கரைதிறன் மாறுபடும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எமது மேற்படி 3 செயற்பாடுகளிலும் இருந்து பதார்த்தங்களின் கரையும் இயல்பு, அதாவது கரைதிறன், பின்வரும் காரணிகளில் தங்கியிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1. வெப்பநிலை. 2. கரையத்தின் தன்மை. 3. கரைப்பானின் தன்மை. கரைதிறன். மாணவர்களே, நாம் இப்போது கரைதிறன் என்றால் என்ன என்பதை விளங்குவோம். குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர் திணிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும்.